வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். இது பாருங்க, இதுங்கெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம். இதை மாதிரி இருந்துன்னு வைங்க, எதுவுமே உள்ளே நுழைய முடியாது. நம்ம வீட்டு வாசலில் பாருங்கள் எப்படி நிற்குது. இன்னும் 3 இருந்தது. மார்னிங் அவர் பிஸ்கட் போட்டோன்னே சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேர் வாட்ச் பண்ணுறாங்கண்ணா. எப்படி இருக்கு பாருங்கள். இது நம்மளா சேர்க்கல, அவங்களா வராங்க. பழக்கம் பண்ணிட்டேன்னு வைங்க, டெய்லி வந்துடும். இது இருந்துச்சுன்னா எதுக்குமே இல்லைங்க. யார் வந்தாலும் அவங்களே கட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. எதுவுமே நெருங்க விட மாட்டாங்க. இதை மாதிரி நம்ம கும்பல் சேர்க்கறது கஷ்டம். ரொம்ப நன்றியான இவங்க ரொம்ப நன்றியாக இருப்பாங்கன்னு வைங்களேன். நம்ம வரும்போதே வண்டியை பார்த்துட்டா பின்னாடியே வருவாங்க. அதுக்காக நான் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று போட்டே இருப்பேன். டெய்லி நைட்டும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று போடுவேன், பகலும் போடுவேன். ஏன்னா மழை காலத்துலாம் நம்ம சாப்பிட்றோங்க, இவங்களும் எங்கே போவாங்க பாவம். அதனால் அந்த என்ன இருக்கோ சாப்பாடு போடுவோம். இல்லைன்னா இதுக்குன்னு பேசலாம். அந்த ரேஷன் அரிசி இருக்குல்ல, ஏன்னா நம்ம அரிசி விட ரேஷன் அரிசி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதில் கொஞ்சம் தயிர் கலந்தோ இல்லை பால் கலந்தோ போட்டால் சாப்பிட்டு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. எப்படி க்யூட்டாக இருக்கிறாங்க. அந்த நாய்க்கு மட்டும் அந்த காது அப்படி நல்லா அந்த காது நிற்குதுல்ல, நின்றுச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பாகுதுன்னு அர்த்தம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். இவர் கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டார், இந்த பிளாக்கு கொஞ்சம் இவர் ஏஜ் ஆகிட்டார். இவர் அப்பா, அவர் பையன், புரியுதுங்களா? அதான் விஷயம். எவ்வளோ சூப்பராக இருக்கணும். ரொம்ப போகிறார் எங்கேயோ. அடுத்த இதுக்கு போகிறார். அவர் போன இவரும் கிளம்புவார்னு நினைக்கிறேன். அப்பா போகிறார்ல, பையன் பார்த்துன்னே இருக்கார். அதனால் இந்த நாய் வந்துச்சுன்னா மட்டும், நாயின்னு சொல்லக்கூடாது, இந்த டாகுங்க வந்தால் மட்டும் வீட்டை விட்டு தெருத்தாதுங்க. வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணலைங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் டாக் இவங்களாம் எப்படி ஷார்ப்பாக போகிறாரு, எப்படிங்கிறா ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். இது பாருங்கள், காதை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கு, ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள். சரிங்களா? அதுதான் மெயின். ஓகே, வேறு ஒன்றும் இல்லைங்க. இவரும் போகிறார். அப்பா கூப்பிட்டார் போல், இவரும் போகிறார். ஓகே, நம்ம அப்புறம் மீண்டும் சந்திக்கிறேன்.